என் பெயர் ஆரஸ்வின். ஏதோ இப்பள்ளியில் இன்று பயிலும் மாணவன் தான் நாளை நாடுகளுக்கும் தலைவனாக நாட்டை ஆடப் போகிறான். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கனை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசப் போகும் தலைப்பு கல்வி விலக்கேற்றிய காமராசர். காமராசர் அணைகள் கட்டினார், அநேக ஆலைகள் கட்டினார், அசராத பள்ளிக்கூடங்கள் கட்டினார். ஆனால் அவர் கதராடை தான் கட்டினார். காமராசர் விருதுநகரில் 1903 ஜூலை 15 குமாரசாமி ஐயாவிற்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். காமராசருடைய இயற்பெயர் காமாட்சி. 12 வயதில் அவருடைய தந்தை இறந்ததால் அவரால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். தன்னுடைய நேர்மையாலும் கடின உழைப்பாலும் 1953 தமிழகத்தின் முதல்வரானார். முதல்வரான பின்னர் முதல் பணியாக ராஜாஜியின் கல்வி திட்டத்தினை கைவிட்டார். அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை மீண்டும் திறந்தார். 300 குடும்பங்கள் இருந்தால் ஆரம்ப பள்ளி, 3000 குடும்பங்கள் இருந்தால் தொடக்கப்பள்ளி, 5000 குடும்பங்கள் இருந்தால் உயர்நிலை பள்ளி என புதிதாக 17,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்தார். பள்ளி மட்டுமா திறந்தார்? தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அளித்திடுவோம் என்ற பாரதி பிறந்த மண்ணில் எட்டயபுரத்தில் இலவச மதிய திட்டம், மாணவர்கள் உதவித்தொகை பெறும் திட்டம், மாணவர்கள் சீருடை பெறும் திட்டம், மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டம் போன்ற பல திட்டங்களை இயற்றியதால் படிக்காத மேதையான அவரை கல்வி கண் திறந்த காமராசர் என தந்தை பெரியார் பாராட்டினார். ஒரு ஊரில் ஒரு நூலகம் திறக்கப்படும் போது பல சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்று உணர்ந்த காமராசர் 480க்கும் மேற்பட்ட நூலகங்களை திறந்தார். அது மட்டுமா, ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரி போன்ற பல பயிற்சி கல்லூரிகளையும் திறந்தார். ஒருவர் மாணவருடைய வாழ்க்கையில காமராசர் எப்படி கல்வி விலக்கேற்றினார் என்பதற்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். திண்டுக்கல்ல நடந்த ஒரு அரசியல் மாநாட்டுல காமராசர் பங்கேற்கிறாரு. அந்த மாநாட்டுல ஒரு மாணவர் உரையாற்றுறாரு. அவர் காமராசரோட நன்மதிப்பையும் பாராட்டினையும் பெறுவதற்காக காமராசர் செய்த சாதனைகளை புகழ்ந்து பேசுறாரு. கூட்டம் முடிந்த பின்பு காமராசர் அந்த மாணவரை அழைத்து தன்னோட மகிழ்ந்துல வருமாறு கூறுறாரு. அந்த மாணவர் அதை ஒத்துக்கொண்டார். இருவரும் சேர்ந்து அந்த மகிழ்ந்துல போகும்போது காமராசர், இது இப்போட சுதந்திர போராட்டம் நடக்கலப்பா, உன்னோட வயது கல்வி கற்க வேண்டிய வயது அப்படின்னு அவருக்கு அறிவுறுத்துறாரு. இதை கேட்ட அந்த மாணவர் தனக்கு பாராட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்த அந்த மாணவர் ரொம்ப சோர்வடைஞ்சிடுறாரு. உடனே காமராசர் அவரை பார்த்து, உங்களுக்கு பொது வாழ்வில் அக்கறை இருந்தால் நீங்கள் IAS எழுதி கலெக்டர் ஆகுங்கள் என்று கூறினார். அந்த மாணவரின் வாழ்வில் நடந்த அந்த ஒரு நிமிடம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. அப்படி உருவானவர் தான் சிறந்த IAS அதிகாரியான பாலகிருஷ்ணன் அவர்கள். கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கிங் மேக்கர் என்று புகழப்படும் காமராசர் 1975 அக்டோபர் 2 தனது உதவியாளரிடம் மருத்துவர் இருந்தால் இழுப்பு விலக்கை அணைத்திட்டு போ என்று கூறினார். மருத்துவர் பார்த்த பொழுது கல்வி விலக்கேற்றி காமராசர் அணைந்து விட்டார். காமராசருடைய இறப்பிற்கு பின் அவருடைய வீட்டையும் காரையும் அரசு எடுத்துக்கொண்டது. ஆனால் காமராசர் என்னும் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. காமராசருடைய மறைவுக்கு பின் இந்திய அரசின் ஏழை விருதான பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது. வாழ்க பாரதம், வளர்க மணி திருநாடு. நன்றி, வணக்கம்.